ஹாய் நான் அதித்தி. இந்த வீடியோவில் என்னுடைய புக் ஷெல்ஃப் டூர் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலி இதுதான் என்னுடைய கம்ப்ளீட் புக் ஷெல்ஃப். என்னோட வீடியோஸில் நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்துருப்பீங்க, அப்போல்லாம் பயங்கர மெஸ்ஸியாக இருக்கும். இப்போ இந்த வீடியோக்காக தான் நான் அந்த புக் ஷெல்ஃபே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து நான் சின்ன வயசுலேருந்தே நான் மொத்தமாக வச்சிருக்கிற கலெக்ஷன்ஸ். ஸோ புக் ஷெல்ஃப்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிறது வந்து ஃபுல்லாக இங்கிலீஷ் புக்ஸ். ஆக்சுவலி நான் இந்த 2 ரோவும் இங்கிலீஷ் புக், இந்த 2 ரோவும் தமிழ் புக், அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற புக் வந்து ஸ்டீவ் கிளாரிசனோட த கேர்ள் வித் த டிராகன் டாட்டூ சீரீஸ். இது மூணுமே வந்து ஒரு புக் சீரீஸு. ஆக்சுவலாக இதில் வந்து நீங்கள் ஏதோ ஃபர்ஸ்ட் புக்கை மட்டும் தனியாக கூட படிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் புக் பிடிச்சிருந்ததுன்னா 3 புக்ஸையும் சேர்த்து கூட படிச்சுக்கலாம். நான் இதில் வந்து 2 புக்ஸ் படிச்சிருக்கேன். தேர்ட் புக் வந்து ஹாஃப் தான் படிச்சிருக்கேன். இதில் என்ன விஷயம்னா, இந்த புக் சீரீஸில் வந்து கொஞ்சம் அந்த வயலன்ஸ், கொஞ்சம் அந்த ட்ரிகர் வார்னிங்ஸ் எல்லாம் ஜாஸ்தியாகவே இருக்கும். பட் இது வந்து ஒரு உலக புகழ்பெற்ற நாவல் சீரீஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து படமாகவும் மேக் பண்ணியிருக்காங்க, சீரீஸாகவும் மேக் பண்ணியிருக்காங்க. அடுத்து இருக்கிறது வந்து ஜோஜோ மொய்ஸோட நைட் மியூசிக். இந்த ஜோஜோ மொய்ஸுங்கிற ஆத்தர் வந்து சமீபமாக இன்ஸ்டாகிராமில் பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு வராங்க. ஸோ உங்கள் புக்கை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுனால நான் வாங்கினது. இந்த ஒரு புக் தான் படிச்சிருக்கேன் நான். பட் இட்ஸ் குவைட் குட். மேபி நான் ஃபர்தராக வேறு ஏதாவது புக்ஸ் படித்து பார்த்தா எனக்கு இந்த ஆத்தரோட ரைட்டிங் ஸ்டைல் இன்னும் கிளியராக பிடிப்படும். அடுத்து நான் வச்சிருக்கிறது வந்து 3 புக்ஸ், மூணுமே வந்து ஒரே ஆத்தர், பாலா ஹாக்கின்ஸ் அப்படின்ற ஆத்தரோட இது. இவங்க வந்து எப்படி எழுதுவாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஃபேமஸ் ஃபார் த்ரில்லர் ஸ்டோரிஸ், அதாவது காம்ப்ளெக்ஸான த்ரில்லர் ஸ்டோரிஸ் தான் இவங்க எழுதுவாங்க. எப்படின்னா, இவங்க கதைகளில் வந்து முக்கிய கேரக்டர்ஸாக 1 2 இருக்காது, ஒரு 4 5 இருக்கும். அவங்களுடைய ஒருத்தருடைய பெர்ஸ்பெக்டிவ்லையும் ஒரு சேப்டரையும் எழுதி மொத்தமாக எடுத்துகிட்டு போவாங்க. இவங்களோட புக்ஸில் குறிப்பிட்டு சொல்ல போனால் நான் இந்த 2 புக்ஸுமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ஸ்லோ ஃபயர் பர்னிங் அண்ட் த கேர்ள் ஆன் த ட்ரெயின். கேர்ள் ஆன் த ட்ரெயின் அப்படிங்கிற புத்தகத்தோட முழு கதையை வந்து நான் என் சேனலில் சொல்லியிருக்கேன். ஸோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த 2 புக்ஸுமே நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இன்டு த வாட்டர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ப்ளஸ் சேல்ஸ் வைஸும் பார்க்குறப்ப இந்த 2 புக்கும் பயங்கர சேல்ஸாக இருந்தது. இது வந்து கம்பேரிட்டிவ்லி லோ தான். அடுத்து வந்து வேம்பயர் டைரிஸ் சீரீஸில் ஒரே ஒரு புக் மட்டும் நான் வச்சுருக்கேன். இது வந்து எனக்கு நான் நடுவில் படித்ததுனாலே என்னன்னு தெரியல, எனக்கு பெருசாக கிடைக்கல. பட் இட்ஸ் அ வெரி குட் சீரீஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் சீரீஸும் பார்த்ததில்லை. ஸோ அந்த ஒரு புக்குக்காக நான் வாங்கி ட்ரை பண்ணது. நோ லோகோ அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸான புக்கு. இது வந்து லைக் ஒரு கம்பெனி பிஸ்னஸ் பிராண்டிங் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட புக்கு, ஒரு கதை புக்கு கிடையாது. பட் இவங்க வந்து இந்த பிராண்டிங் விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு கதை மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து நான் வச்சிருக்கிறது வந்து மிட் நைட் லைப்ரரி அப்படிங்கிற மேட் ஹேகோட புக்கு. மேட் ஹேக் வந்து ஒரு சூப்பரான ஆத்தர். அதாவது நம்ம லைஃப்பில் வந்து நமக்கு இப்போ நிறைய கஷ்டங்கள் இருக்கும் அடல்ட்ஸுக்கு. அந்த கஷ்டங்கள்லாம் போகணும், நம்ம வந்து ஒரு 3 to 4 hours கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா மேட் ஹேகுடைய எந்த புக்கை வேணாலும் நம்ம படித்து பார்க்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த ஆத்தருடைய இந்த புக்கோட கதையும் நான் என் சேனலில் சொல்லியிருக்கேன், கீழே லிங்க்ல வந்து கதையை கொடுக்குறேன். ஃப்ரான்ஸ் கஃப்கா. ஃப்ரான்ஸ் கஃப்கா அப்படிங்கிற ஆத்தர் வந்து பயங்கர ஃபேமஸான ஆத்தர். இவருடைய த ட்ரையல் அப்படிங்கிற கதை வந்து பயங்கர பாப்புலரு. இது மட்டும் இல்லாமல் இவருடைய சிறுகதைகளும் வந்து ரொம்பவே பாப்புலராக இருக்கும். அடுத்து நான் வச்சிருக்கிறது வந்து கில்லியன் ஃப்ளின் அப்படிங்கிற ஆத்தர் எழுதின ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிற புக்கு. இதுவும் வந்து ஒரு த்ரில்லர் நாவல் தான், பயங்கர விறுவிறுன்னு இருக்கும். கில்லியன் ஃப்ளின்னுடைய கான் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கும் இருக்கு. அந்த புக்கும் வந்து சூப்பராக இருக்கும் படிக்கிறதுக்கு. இவங்களும் வந்து கிட்டத்தட்ட பாலா ஹாக்கின்ஸ் மாதிரி தான். எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க 2 பேரோட ரைட்டிங் ஸ்டைலுமே மோர் ஆர் லெஸ் சிமிலராக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேரோட புக்ஸையும் படிச்சு பார்த்தவங்களுக்கு அது வந்து நல்லா தெரியும். அடுத்து நம்ம பார்க்க போகிற புக் வந்து ஹனிபால் அப்படிங்கிற புக்கு. எழுதினவங்க வந்து தாமஸ் ஹாரிஸ். இது வந்து ஆக்சுவலி இதுவும் ஒரு த்ரில்லர் நாவல் தான். இதுவும் அதே மாதிரி கொஞ்சம் வயலன்ஸ் எல்லாம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஆக்சுவலாக இந்த கதையில் வந்து இந்த கதையோட ஹீரோ ஒரு கிரிமினல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு ஃபாரன்சிக் ஏஜென்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு சீக்ரெட்டான கனிபலிஸ்டிக் கில்லர், அதாவது அந்த மனுஷங்களை கொன்று சாப்பிடுவாங்க இல்லைங்களா, அந்த கேட்டகரியில் வர்றவர். அவருக்கும் ஏஜென்ட் கிளாரிஸ் அப்படிங்கிறவங்களுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருக்கும். ஆக்சுவலி இந்த 2 பேருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை மையப்படுத்தி தான் மணி ஹேஸ்ட்ல வந்து ரக்கேலுக்கும் ப்ரொஃபஸருக்கும் ரிலேஷன்ஷிப்பை செட் பண்ணதா மணி ஹேஸ்டோட கிரியேட்டர் சொல்லியிருப்பாரு. அடுத்து வந்து அ மேன் கால்ட் ஓவ் அப்படிங்கிற புக்கு, ஃப்ரெட்ரிக் பேக்மேனுடைய புக்கு. இதுவும் வந்து ஆக்சுவலி உலக அளவில் பயங்கர ஃபேமஸான புக்கு. இந்த ஃப்ரெட்ரிக் பேக்மேனுடைய புக்ஸும் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். ஃப்ரெட்ரிக் பேக்மேனும் சரி, மேட் ஹேகும் சரி, குறிப்பாக சொல்லப்போனால் இந்த அடல்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த ப்ராப்பராக லைஃப்பில் எதுவுமே ஃபிகர் அவுட் ஆயிருக்காது இல்லைங்களா, அந்த மாதிரி ஆளுங்க படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி 2 ஆத்தர்ஸ்னால் இவங்க 2 பேரும். மேன் கால்ட் ஓவ் வந்து நீங்கள் புக்கே படிச்சது இது வரைக்கும் நீங்கள் ஒரு பிகினர் அப்படின்னா கூட படிக்கலாம். எப்படின்னா ஒரு ஹார்ட் வார்மிங்கான புக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கேட்டகரியில் மேன் கால்ட் ஓவ் வரும். அடுத்து வந்து டான் ப்ரௌனோட டாவின்சி கோட். இதுவும் வந்து இதே மாதிரி தான், ஸ்டீவ் கிளாரிசனோட கேர்ள் வித் டிராகன் டாட்டூ மாதிரி தான். இதை வச்சு வந்து சீரீஸும் எடுத்திருக்காங்க, படமும் எடுத்திருக்காங்க. இந்த புக்கு வந்து நம்ம செலிபிரிட்டிஸ் பலருக்கு பயங்கர பிடிச்ச புக்கு. இதில் வந்து நிறைய இந்த சீக்ரெட் கோட்ஸு, சீக்ரெட்டான விஷயங்கள் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும்.
அடுத்து வந்து பாலோ குயிலோட அடல்ட் ஒன்று வந்து த ஆல்கெமிஸ்ட். அடுத்து வந்து த அடல்ட்ரி அப்படிங்கிறதும் ஓரளவு பாப்புலரான புக்கு தான். பாலோ குயிலோ வந்து ரைட்டிங் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஆல்கெமிஸ்ட் அப்படிங்கிறது இந்த மேனிஃபெஸ்டேஷன், லைஃபுடைய பர்பஸ் கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பயங்கரமாக ரொம்ப புகழ்பெற்ற புக் அது. அடுத்து வந்து ஹருகி முராகமியோட வைல்ட் ஷீப் சேஸ். ஹருகி முராகமி நான் வந்து பெருசாக ட்ரை பண்ணது கிடையாது, இந்த ஒன்று மட்டும்தான் நான் படிச்சிருக்கேன். பட் இட்ஸ் இவருடைய ரைட்டிங் ஸ்டைல் வந்து நிறைய பேர் பயங்கர பாப்புலராக இருந்திருக்கு சோஷியல் மீடியாவில். அதை பார்த்து தான் இந்த புக்கை நான் வாங்கினேன். பட் ஹருகி முராகமி இஸ் அ வெரி குட் ரைட்டர். நீங்கள் வந்து ஓரளவுக்கு பிகினர்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் புக்கு படிச்சிருக்கீங்க இது வரைக்கும், வேறு ஆத்தர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து 2 புக்ஸ் பை சேம் ஆத்தர், கெரன் அண்ட் மெக்மேனஸ். இது இவங்க வந்து எதுக்கு பாப்புலர் அப்படின்னா இந்த ஹூ டன் இட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு கொலை நடந்திருக்கு, அதை யார் பண்ணா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கதை எழுதுவாங்களே, அந்த கேட்டகரியில் வர்ற புக்ஸ் தான் இது ரெண்டுமே. இது ரெண்டுமே வந்து பட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன் ஆஃப் அஸ் இஸ் லையிங் அப்படிங்கிறது சீரியஸாகவும் வந்திருக்கு. இதில் தான் ஒரு கொலையை கண்டுபிடிப்பாங்க. த கசின்ஸ் வந்து அதை கம்பேர் பண்ணுறப்போ ஓரளவுக்கு லைட்டாகவே இருக்கும். அடுத்து வந்து டோஷிகாசு காவாகுச்சி அப்படிங்கிற ரைட்டர் எழுதின பிஃபோர் த காஃபி கெட்ஸ் கோல்டு. இந்த கதையோட சுருக்கத்தை வந்து நான் ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன், அதையும் நான் லிங்க்ல கொடுக்குறேன், வேணா செக் பண்ணி பாருங்க. ஜாப்பனீஸ் ஃபிக்ஷன், அதாவது இந்த காஃபி ஷாப்க்கு நீங்கள் போனீங்கன்னா உங்கள் பாஸ்ட்டுக்கு ட்ராவல் பண்ணலாம், அப்படி ஒரு காஃபி ஷாப்பை மையப்படுத்தி தான் அந்த புக்கை எழுதியிருப்பாங்க. அடுத்து வந்து சலீம் அலியோட த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ அப்படிங்கிற புக்கு. இதை நான் எதை பார்த்து வாங்கினேன்னா, அந்த 2.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது இல்லைங்களா, அதில் வந்து அக்ஷய்குமார் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார்ல, பேர்ட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பேர்ட் மேன் யாருன்னா அந்த சலீம் அலி அப்படிங்கிறவர் தான், அவருடைய கதை தான் இது. அதை அந்த படம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த புக்கை நான் வாங்கினேன். பட் இவர் அது ஃபிக்ஷன் கேட்டகரியில் இந்த புக்கை நம்ம கொண்டு வர முடியாது. இட்ஸ் மோர் ஆஃப் எப்படி சொல்கிறது, இந்த பறவைகள் எப்படி காக்கிறது, அவருடைய லைஃப்பில் அவர் எப்படி காப்பாற்ற ஆரம்பிச்சார், அந்த மாதிரி ஒரு புக்கு. அந்த மாதிரி பறவை ஆர்வலர்கள் இந்த புக்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து பெருமாள் முருகனுடைய கரண்ட் ஷோ, அதாவது இது வந்து பெருமாள் முருகன் இவர் வந்து ஒரு தமிழ் ரைட்டர். அவருடைய மாதருபாகன் அப்படிங்கிற புத்தகம் தான் இங்கிலீஷில் வந்து கரண்ட் ஷோ அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் இந்த புக் ஃபேரில் இந்த புக்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஹாஃப் ரேட்டுக்கும் கம்மியாக போட்டிருப்பாங்கல்ல, கொஞ்சம் பழைய புக்ஸாக இருக்கும். இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி நியூ புக், கொஞ்சம் பழைய புக்கு தான். ஸோ அந்த மாதிரி ஒரு கடையில் நான் இந்த புக்கை வாங்கினேன். அண்ட் இட்ஸ் குவைட் குட். பெருமாள் முருகனோடது நான் தமிழில் படிச்சிருக்கேன், ஸோ இங்கிலீஷ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால தான் வாங்கினேன். நல்ல புக் இது. அடுத்து வந்து எல்எம் மோண்டோகோமரியோட ஆன் ஆஃப் கிரீன் கேபிள்ஸ். இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு நல்ல சீரீஸாக வந்துட்டு இருந்தது. பட் வழக்கம் போல் நல்ல சீரீஸ் வந்தாலும் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு பிடிக்காது அப்படிங்கிறதுனால கேன்சல் பண்ணி விட்டுட்டாங்க. ஆன் அப்படிங்கிற பொண்ணு தான் இந்த கதையோட ஃபீமேல் ப்ரோட்டகனிஸ்ட். இந்த பொண்ணை மையப்படுத்தி இதில் வந்து 8-9 புக்ஸும் இருக்குது. இது வந்து அந்த பொண்ணு அந்த கிரீன் கேபிள்ஸுங்கிற இடத்துக்கு வர்ற கதை இது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து அந்த இடத்துல வாழ்ந்து அந்த இடத்துல ஸ்கூல் டீச்சர் ஆகி அவள் ஸ்கூலில் வந்து பக்கத்தில் உட்காந்துருந்த பையன், அவன் கூட வந்து பயங்கர சண்டையாக இருக்கும். கடைசியில் அந்த பையனை தான் அவள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவா, அவன் கூட குழந்தெல்லாம் பெற்றுப்பா. அது வரைக்குமே இந்த புக் சீரீஸ் போகும். பட் நான் இதில் ஒன்று மட்டும் தான் படிச்சிருக்கேன். வெரி குட் ரீட். அண்ட் அடுத்து வந்து என்கிட்ட பெருசாக செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் இருக்காது. இது வந்து நான் லைக் 100 rupeesக்கும் என்னமோ ஒன்றுக்கு வாங்கினேன் நான், லைக் ஹவு டு ஸ்டாப் வெட்டிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங். பர்சனலி நான் நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் பெருசாக படிக்க மாட்டேன் நான். ஸோ பட் திஸ் இஸ் அ குட் புக் ஆக்சுவலி. அகெயின் சோஷியல் மீடியா பார்த்து வாங்கினது தான் அதுவும். நெக்ஸ்ட் வந்து ஹார்லன் கோபனோட ப்ராமிஸ் மீ. ஹார்லன் கோபனுடைய நிறைய புக்ஸ் வந்து இதில் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து சீரீஸாக வந்திருக்கு. ஸோ அந்த சீரீஸ் எல்லாமே நல்லா இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு தான் சரி நம்ம புக்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். பட் பயங்கர த்ரில்லர் ஸ்டோரி. ஹார்லன் கோபனோட எல்லா புக்ஸுமே கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் இது ஒன்று தான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். வெரி குட் புக். அடுத்து வந்து ஜேம்ஸ் பேட்டர்சனோட செகண்ட் சான்ஸ். ஜேம்ஸ் பேட்டர்சன் வந்து பயங்கர பாப்புலரான ஆத்தர். இதுவும் வந்து இந்த புக்கு மாதிரி தான் 100 rupeesக்கும் என்னமோ அந்த ரேட்டுக்கு தான் நான் வாங்கினேன். நல்ல புக்கு தான் இதுவும். அடுத்து ஆஸ் ஐ செட், நான் பெருசாக செல்ஃப் ஹெல்ப் படிக்க மாட்டேன். இது வந்து எங்கள் வீட்டில் எங்கேயோ பார்த்து வாங்கிட்டு வந்தாங்க. ஐ ஆம் த மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக். இட்ஸ் ஓகே, ஓரளவு ஓகேவான புக்கு தான் இதுவும். நீங்கள் வந்து இந்த செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் எல்லாம் படித்து அதை படித்து உங்களுக்கு மோட்டிவேஷன் வரும் அப்படின்னா நீங்கள் இந்த செல்ஃப் ஹெல்ப்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என் கலெக்ஷன்லேயே செல்ஃப் ஹெல்ப் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மேட்லின் மில்லரோட சிர்சே அப்படிங்கிற புக்கு வந்து நான் எங்கே வாங்கினேன்னா, அந்த மதுரையில் பழைய புக்கு கடை இருக்கும், அந்த புக். அங்கே வந்து ஆக்சுவலி ஒரிஜினல் புக்ஸ் கிடைக்காது, இதெல்லாம் மோர் ஆஃப் செகண்ட் காப்பி மாதிரி தான். அங்கே வாங்கினேன் இந்த புக்கு. இது வந்து இந்த ஜேர்னல் நல்லாயிருக்கும், லைக் ஒரு மாதிரி மித்தாலஜியெல்லாம் ரிலேட் பண்ணி போகும். அந்த ஜேர்னலுக்காக நான் வாங்கினேன். பட் இட்ஸ் அ பிரிட்டி குட் புக். கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருந்தது எனக்கு படிக்கிறதுக்கு. மேபி நான் இந்த ஜேர்னல் படிச்சதில்லை அப்படிங்கிறதுனால நினைக்கிறேன். இட்ஸ் அ பிரிட்டி குட் புக். அடுத்த ஷெல்ஃபுக்கு வந்தீங்கன்னா இங்கே வந்து ஐ ஹாவ் 4 கிளாசிக்ஸ் ஓவர் ஹியர். ஊத்தரிங் ஹைட்ஸ் எமிலி பிராண்டேவோடது, டேவிட் காப்பர்ஃபீல்ட், சார்ல்ஸ் டிக்கன்ஸோடது. இப்போ வந்து இந்த ADHD அப்படிங்கிற விஷயம் சோஷியல் மீடியாவில் பயங்கர பாப்புலராக இருக்கிறதுனால ஒரு விஷயம் சொல்கிறேன்.
சார்ல்ஸ் டிக்கன்ஸ் வந்து அந்த காலத்திலே ADHD கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பர்சன். ADHD அப்படிங்கிறது பஹத் ஃபாசிலுக்கு இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அந்த காலத்திலே சார்ல்ஸ் டிக்கன்ஸ் வந்து ஒரு ADHD டயக்னோஸ் பர்சன். பட் இந்த புக்கு வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் ஜேன் ஆஸ்டினோடது நான் படிக்கணும்னு ஆசை, பட் பெருசாக ஜேன் ஆஸ்டின் கலெக்ஷன்ஸ் கிடையாது என்கிட்ட. ஒன்னே ஒன்று தான் இருக்குது, சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி அண்ட் ப்ரைட் அண்ட் ப்ரிஜுடியூஸும் நான் படிச்சிருக்கேன். ரெண்டுமே நல்ல புக்ஸ் தான். அடுத்து வந்து ஒரே ஒருத்தருடைய 2 புக்ஸ், த டைம் மிஷன் அண்ட் த இன்விசிபிள் மேன். அது ரெண்டும் டைட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டைம் மிஷன் அப்படிங்கிறது டைம் மிஷினை பற்றின கதை. இன்விசிபிள் மேன் வந்து ஒரு படம் வந்திருக்கும் இங்கிலீஷில், நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. அதே தான். அந்த ஆள் வந்து யார் கணக்குமே தெரிய மாட்டான், ஆனால் எல்லாருக்குள்ளாத வேலையெல்லாம் செய்வான். அதை மையப்படுத்தினது தான். இந்த 2 புக்ஸுமே வந்து நல்லாயிருக்கும். இதுவும் வந்து நான் இந்த பழைய புக்கு கடையில் தான் வாங்கினேன். நாட் எக்ஸாக்ட்லி நியூ புக்ஸ். ஓரளவு இதில் வந்து பழைய புக்கு கடையில் எப்படின்னா முன்னாடி படித்து அவங்க கொண்டாந்து கொடுத்துருப்பாங்க. சில பேர்லாம் படிச்சுட்டு அப்படியே வீட்டில் வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கினது தான் இந்த புக்கும். அதே சார்ல்ஸ் டிக்கன்ஸோடது வந்து கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பயங்கர பாப்புலரான கிளாசிக். இது நல்லா இருக்கும். இந்த புக்கும் நல்லா இருக்கும். நீங்கள் சார்ல்ஸ் டிக்கன்ஸ் வந்து நீங்கள் பிகினர் அப்படின்னா கூட நீங்கள் படிக்கலாம். சார்ல்ஸ் டிக்கன்ஸோட இது ரெண்டுமே சூப்பராக இருக்கும். இந்த 2 புக்ஸுமே நான் காட்டினது ஆக்சுவலி கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் டேவிட் காப்பர்ஃபீல்ட், ரெண்டுமே நல்லா இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், நான் ஜேன் ஆஸ்டின் வந்து இனிஷியலாக படிக்க ஆரம்பிச்சது இந்த மாதிரி புக்ஸ் வச்சு தான். இது வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு குழந்தையோட 8th ஸ்டாண்டர்ட் புக். நான் பழைய புக்கு கடையில் வாங்கினேன். காட் இட் ஃபார் 20 rupeesன்னு நினைக்கிறேன். இந்த படம் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் மயங்கி வாங்கிட்டேன். படக்கதையெல்லாம் படிச்சா நல்லா இருக்கும்ல, அதனால நான் வாங்கினேன். இல்லைன்னா இது ஏதோ டெக்ஸ்ட் புக்கு போல இருக்கு, பிகாஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாம் இருந்தது இதில். பட் நான் ஜேன் ஆஸ்டின் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை வாங்கினேன். அண்ட் கிளாசிக்ஸில் இன்னொரு ஃபேமஸான புக் வந்து ஒலிவர் ட்விஸ்ட் அப்படிங்கிற புக்கு. ஒலிவர் ட்விஸ்ட் புக் வந்து செமையாக இருக்கும். இதுவும் சார்ல்ஸ் டிக்கன்ஸோட தான், சூப்பராக இருக்கும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த 3 புக்ஸையுமே தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் திஸ் இஸ் கான்வர்சேஷன்ஸ் வித் மணிரத்னம் புக். பரத்வாஜ் ரங்கன் ஒரு ஃபேமஸான ஃபிலிம் ரிவ்யூவர், நீங்கள் யூடியூப்ல வர பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆத்தர் வந்து மணிரத்னம் சார், டிரெக்டர் மணிரத்னம் சாரோட அவர் பேசி எழுதின சில விஷயங்கள் தான் இந்த புக்கில் இருக்கும். இட்ஸ் ஆல்சோ பிரிட்டி குட் புக். இது வந்து கதை புக் மாதிரி எல்லாம் கிடையாது. மோர் ஆஃப் அவர் இந்த படம் எப்படி எடுத்தாரு, இந்த படம் எப்படி எடுத்தாரு, அந்த மாதிரி உள்ளது. இதுவும் நான் புக் ஃபேரில் தான் வாங்கினேன் நான். அண்ட் நெக்ஸ்ட் கமிங் டு திஸ் 3 வந்து மைக்கேல் மோர்புர்கோ அப்படிங்கிற ஆத்தருடைய 3 புக்ஸ். இதை நான் யாரை பார்த்து வாங்கினேன்னா, பிரீத்தி ஷெனாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் ரைட்டர் இருக்காங்க. அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு எதுவுமே எழுத தோணலை, அவங்க ஒரு ரொம்ப பாப்புலரான ரைட்டர், எழுத தோணலை இல்லை எழுதுறதுக்கான ஐடியாஸ் எல்லாம் இங்கேருந்து எடுப்பீங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த ஆத்தரோட புக்ஸை ரெகுலராக படிச்சதா சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து நான் எதை படித்தேன்னா, இந்த புக் த கோஸ்ட் ஆஃப் கிரானியோ மேலி. இது நல்லா இருந்தது இந்த புக்கு. மற்ற 2ம் நான் பெருசாக படிக்கலை. மேபி இட்ஸ் இன் மை TBR. ஆக்சுவலாக நான் இதில் படித்த புக்ஸ் இருக்கும் அப்படின்னா படிக்காத புக்ஸும் அதே அளவில் இருக்கும். ஸோ இதை வச்சு பார்க்குறப்போ இஸ் அ வெரி குட் ரைட்டர். மற்ற 2 புக்ஸும் நான் பெருசாக படிக்கலை. ஸோ கான் கமெண்ட். அண்ட் ஊதரிங் ஹைட்ஸ் வந்து நான் 2 வச்சுருக்கேன் ஆக்சுவலி. இதுவும் வந்து அதே மாதிரி தான், இந்த ஸ்கூல் குழந்தை புக்கு மாதிரியே தான் இதுவும். ஊதரிங் ஹைட்ஸ் வந்து நான் முதல்ல இது வாங்கினதுக்கு அப்புறமா தான் இந்த புக்கை வாங்கினேன். ஏன்னா நமக்கு இந்த குட்டி புக்ஸ்ல என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, முழு கதையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இருக்கும், பட் முக்கியமான நிறைய இன்சிடென்ட்ஸை வந்து ஒமிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால நான் இதையும் வாங்கிட்டு அதையும் வாங்கினேன். இது வந்து இந்தியன் ஃபோக் டேல்ஸ். எனக்கு அந்த மாதிரி புக்ஸை படிக்கிறது அப்படிங்கிறத விட ஷார்ட் ஸ்டோரிஸும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்தியன் ஃபோக் டேல்ஸ் அப்படிங்கிறதுல வந்து லைக் ரொம்ப பாப்புலர் ஆத்தர்ஸோட புக் கதைகள்லாம் இருக்காது, சும்மா நார்மலான ஃபோக் டேல்ஸ் இருந்தது. இட் வாஸ் அ குட் புக். இது வந்து அனிதா தேசாய் அப்படிங்கிறாங்க. ஷீஸ் அன் அவார்ட் வினிங் ஆத்தர், சாகித்ய அகாடமி அவார்ட், நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஓரளவு கொஞ்சம் ஹெவியான புக்ஸ் தான். லைக் நம்ம லைட் ஹார்ட்டடாக ஃபிக்ஷனாக அந்த மாதிரி இருக்காது. ஃபிக்ஷன் தான் இது எல்லாமே, பட் கொஞ்சம் ஹெவியாக கொஞ்சம் டார்க் தீம்ஸாக இருக்கும். ஸோ பிகினர்ஸ்க்கு ஐ ஒன்ட் ரெக்கமெண்ட். அடுத்து வந்து லேடி சாட்டர்லீஸ் லவர். இது வந்து D.H. லாரன்ஸுடைய புக்கு, பயங்கர பாப்புலர். இது வந்து என்ன கதை வரும் அப்படின்னா, ஆக்சுவலி இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் மாதிரி தான். அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வந்து ரொம்ப உண்மையான காதலாக இருக்கும். இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு படமாகவும் வந்திருக்கு. ப்ராப்பர் அடல்ட் கண்டென்ட் இருக்கும் இந்த புக்கில். ஸோ அடல்ட் கண்டென்ட் ஜேர்னர் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த புக்கை வந்து டெஃபினட்டாக ரீட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் திஸ் இஸ் ஒன் மோர் செல்ஃப் ஹெல்ப் புக். ராபின் சர்மாவோட செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஐ ஹேவ் 2 of his புக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், த சீக்ரெட் லெட்டர் ஆஃப் த மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி ஒரு புக்கு. அப்புறம் வந்து ஹூ வில் கிரை வென் யூ டை, இது வந்து பயங்கர பாப்புலர். இது ப்ளஸ் த 5 AM கிளப்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு, அதுவும் பயங்கர பாப்புலர். ராபின் சர்மா இஸ் நோன் ஃபார் செல்ஃப் ஹெல்ப் புக். ஸோ செல்ஃப் ஹெல்ப் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேன் சர்ச் ஃபார் மீனிங் அப்படிங்கிற புக்கு வந்து இந்த போரை மையப்படுத்தி எழுதப்பட்ட ஒரு புத்தகம். பட் நம்ம வாழ்க்கையில் நமக்கு நம்பிக்கையே இல்லாமல் இருக்க சமயத்தில் இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் படித்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு ரெனியூட் ஹோப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அடுத்து வந்து எரிக் சீகலோட லவ் ஸ்டோரி. இது வந்து அந்த காலத்து கிளாசிக். இங்கே பார்த்தீங்கன்னா 21 மில்லியன் காப்பி பெஸ்ட் செல்லர். 21 மில்லியன் காப்பி அப்படிங்கிறது வந்து இந்த 1980s டயத்தில் சிம்பிளான லவ் ஸ்டோரி தான். பட் அந்த டயத்தில் இது அவ்வளோ காப்பீஸ் விற்று தீர்ந்துருக்கு.
ஆஸ்கர் வைல்டோட த பிக்சர் ஆஃப் டோரியன் கிரேயும் வந்து கிளாசிக்ஸ் தான். இதுவும் அந்த மாதிரி தான், லைக் குட்டி புக்கு, பட் கதை நல்லா இருக்கும். ஆக்சுவலாக ஒருத்தனுக்கு வந்து வயசே ஆகக்கூடாது அப்படின்னு ஒருத்தன் நினச்சான்னா அதனால நடக்கிற விளைவுகள் தான் இந்த கதை. சூப்பராக இருக்கும் இந்த புக்கும் படிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து த பாய் இன் ஸ்ட்ரைப்டு பஜாமாஸ் அப்படிங்கிற புக்கு. இது வந்து பிரிட்டி டார்க் தான். இதுவும் ரொம்ப படிக்கிறதுக்கு மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி புக், பட் இட்ஸ் அ வெரி குட் புக் ஆக்சுவலி. அடுத்து வந்து எட் அனதர் செல்ஃப் ஹெல்ப் புக், த சைக்காலஜி ஆஃப் மணி. ஆனால் இந்த புக்கு நல்லா இருக்கும். நமக்கு வந்து பணம் எப்படி வருது, பணத்தை எப்படி செலவு பண்ணணும், அதாவது பணமே நமக்கு வரனா கூட பணம் வர மாதிரியே ஒரு பிம்பம் இருக்கும் இந்த புக்கை நம்ம படிச்சு பார்த்தோம் அப்படின்னா. இட்ஸ் அ வெரி குட் புக் ஆக்சுவலி. இந்த மணி ஃபினான்சஸ் எல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த புக்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து கிரேட் ஒர்க்ஸ் ஆஃப் சாமர்செட் மோகம். இதெல்லாம் வந்து நான் வாங்கி பல வருஷங்கள் இருக்கும். இந்த சாமர்செட் மோகம் அப்படிங்கிற ஆத்தர் யாருன்னா, நம்ம சின்ன வயசுல ஒரு கதை படிச்சிருப்போம்ல, ஆண்டன் கிராஸ்ஹோப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த இது வந்து எறும்பு வந்து உழைச்சு வின்டர் காலத்துக்காக எல்லாத்தையும் சேர்த்து வைக்கும். கிராஸ்ஹோப்பர் வந்து சும்மா சுத்தியும் தீயும். அதுக்கப்புறம் வந்து கிராஸ்ஹோப்பர் மனசு திருந்தி இதுகிட்ட வந்து எப்படியாவது எனக்கு சாப்பாடு கொடுன்னு கேட்கும். அந்த கதையை எழுதின ஆத்தர் தான் சாமர்செட் மோகம். அவருடைய எல்லா ஒர்க்ஸ் அவருடைய அந்த ஒரு கதை தான் கொஞ்சம் குழந்தைங்க கதை மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு பிரிட்டி ஹெவி புக்ஸாக தான் இருக்கும். அண்ட் திஸ் இஸ் ஒன் புக். இது வந்து த ரைஸ் ஆஃப் சிவகாமி அப்படிங்கிற புக். இது வந்து பாகுபலிக்கு முன்னாடி நடந்த கதை. பாகுபலியில வந்து ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் வந்து சிவகாமி தேவி கேரக்டர் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா. இது வந்து சிவகாமி தேவி எப்படி அந்த அரண்மனைக்குள்ள வந்தாங்க அப்படிங்கிற கதை. இது வந்து சூப்பரா இருக்கும். ஆனந்த் நீலகண்டனுடைய இன்னொரு புக்கும் நல்லா இருக்கும். அஜயான்னு சொல்லிட்டு ஒரு புக்கு நல்லா இருக்கும். த ரோல் ஆஃப் டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும், அதுவும் நல்லா இருக்கும். ஆனந்த் நீலகண்டனுடைய எல்லா புக்ஸுமே நல்லா இருக்கும். மோஸ்ட்லி அவர் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் தான் எழுதுவார், பட் எல்லாமே நல்லா இருக்கும். அடுத்து வந்து இன்னும் எட் அனதர் லீடர்ஷிப் ரிலேட்டட் புக். இதுவும் ஒரு சார்ட் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் புக் தான். அடுத்து வந்து ஆர்கே நாராயணனுடைய மால்குடி ஸ்கூல் டேஸ். இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலும் இந்த புக்கை டெஃபினட்டாக படிக்கலாம். ஒரு நம்ம ஸ்கூல் டேஸ்க்கே நம்மளை திருப்பி கூட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த புக்கு. ஆர்கே நாராயணன் சாருடைய இந்த புக் மட்டும் இல்லை, அவருடைய பெரும்பாலான புக்ஸ் வந்து ஸ்கூல் ஏஜ் இந்த மோஸ்ட்லி டார்கெட்டட் சில்ட்ரன் அண்ட் அடல்ட் ஆடியன்ஸ் தான். பட் என்ன வயசானாலும் அவருடைய புக்ஸை படித்து பார்க்கலாம் நம்ம. அடுத்து வந்து ஹைடி அப்படிங்கிறது வந்து சுட்டி டிவியில் வரும் இல்லைங்களா, ஒரு கார்ட்டூன் கேரக்டர். அந்த பொண்ணுடைய கதை தான் இது. அந்த பொண்ணு வந்து எப்படி அந்த இடத்துக்கு வந்தா, எப்படி அந்த இடத்துல இருக்க மக்களோட செட்டில் ஆகிறா அப்படிங்கிற கதை. ஆக்சுவலி ஹைடி வந்து நான் இந்த குட்டி புக்கு படிச்சுட்டு தான் இந்த பெரிய புக்கு வாங்கினேன். குட்டி புக் வந்து சரி இதில் வந்து படம் போட்டிருக்கு. அண்ட் இதுவும் வந்து ஏதோ ஒரு ஸ்கூல் குழந்தையோட புக்கு தான், பார்த்தீங்கன்னா தெரியும். பழைய புக்கு கடையில் தான் வாங்கினேன். இது நல்லா இருந்தது. பட் ஆஸ் ஐ செட் ஏர்லியர் கதை வந்து சொல்லியிருப்பாங்க, பட் ஜஸ்ட் மட்டும் தான் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ ஐ காட் திஸ். இதுவும் வந்து 100 rupees என்னமோ தான் வாங்கினேன் நான். அண்ட் இது வந்து ஒரு ஃப்ராங்கன்ஸ்டீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உலக புகழ்பெற்ற கிளாசிக்ஸ், மேரி ஷெல்லியோடது. இந்த ஸ்டோரி வந்து நான் என்னுடைய யூடியூப் சேனலில் ஷார்ட்ஸாக கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறேன். ஒரு பயங்கரமான பேய் கதை இது, சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. குட்டி கதை தான், பட் ஆக்சுவலி இதை விட கொஞ்சம் பெரிய வெர்ஷனும் உண்டு. பட் நான் இது படிச்சிருக்கேன். அண்ட் பெரிய வெர்ஷன் ஐ திங்க் ஐ ஸ்டடிட் இன் லைப்ரரி, ஸோ அதனால பெரிய வெர்ஷன் என்கிட்ட கிடையாது. இந்த பக்கம் இருக்கிற புக்ஸுக்கு வந்து என்ன கதை அப்படின்னா, ஐ மீன் இந்த புக்ஸுக்கு இல்லை, இந்த இங்கிலீஷ் புக்ஸுக்கு வந்து இந்த ஃபேஸ்புக்லாம் பாப்புலராக அந்த டயத்தில் தான் இந்த புக்ஸ் வந்தது. பியர் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த பியர் ப்ரெஷரில் உள்ளே போய் நான் வாங்கின புக்ஸ் தான் இந்த ரெண்டுமே. யார் எடுத்தாலும் வந்து இந்த 2 புக்கும் செமையாக இருந்ததுன்னு சொல்லியே வாங்க வச்சுட்டாங்க. பிகினர்ஸ் படிக்கலாம், இட்ஸ் அண்ட் ஓகேஷ் கைண்ட் ஆஃப் புக். நல்லா தான் இருக்கும், பிகினர்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு இந்த புக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதும் உண்மைதான். இது வந்து ரீடர்ஸ் நான் ரீடர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சிவா ட்ரையாலஜி அப்படிங்கிற புக்கு. சிவனை பற்றின கதை தான் இது. ஒரு சார்ட் ஆஃப் எப்படி சொல்கிறது, ஒரு பாப் ஃபிக்ஷன் மாதிரி எழுதியிருப்பாங்க, நல்லா இருக்கும். நோரா ராபர்ட்ஸ் வந்து பெருசாக அந்த லவ் ஸ்டோரிஸ் படித்தது கிடையாது நான். ஸோ அதனால நோரா ராபர்ட்ஸ் ஒன்றும் நிக்கோலஸ் ஸ்பார்க்ஸ் ஒன்றும் நான் வாங்கியிருந்தேன். ரெண்டுமே ஒன்று தான் வாங்கியிருந்தேன். அண்ட் நோரா ராபர்ட்ஸும் நல்ல ரைட்டர் தான், நல்லாயிருக்கும். பட் நோரா ராபர்ட்ஸ் இதை தாண்டி நான் பெருசாக எதுவும் படிக்கலை. அடுத்து சிட்னி ஷெல்டன். நான் வந்து இது வாங்கின காலத்தில் சிட்னி ஷெல்டன் நான் படித்ததே கிடையாது, ஸோ அதனால வாங்கினேன். சிட்னி ஷெல்டன் என்ன புக் எடுத்து படிச்சிங்கன்னா நல்லா தான் இருக்கும். சிட்னி ஷெல்டன், அகாதா கிறிஸ்டி எல்லாம் நீங்கள் எந்த புக் எடுத்து படிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் சேட்லி ஐ டோன்ட் ஓன் எனி அகாதா கிறிஸ்டி ஹியர். அடுத்து வந்து பொன்னியின் செல்வன். படம் வர்றதுன்றதுக்கு அப்புறமா பெரும்பாலும் எல்லார் வீட்லேயுமே இந்த பொன்னியின் செல்வன் புக் இருக்கும். அதே மாதிரி வேல்பாரி வந்து வேல்பாரியோட மொத்த கதையும் நான் ஒரு 15 minutes வீடியோவை என் சேனலில் சொல்லியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் தட் அகைன். இந்த ரெண்டுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக வரலாற்று புத்தகங்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பொன்னியின் செல்வன், வேல்பாரி, அண்ட் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐ ஹேவ் சிவகாமியின் சபதம் அண்ட் பார்த்திபன் கனவு. இந்த புக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து வரலாற்று கதைகள்னு பார்க்குறப்ப டெஃபினட்டாக ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் படிக்க வேண்டிய புக் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் இங்கிலீஷ் இஸ் டன். லெட்ஸ் கம் டு தமிழ். தமிழில் வந்து
இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு. சதுரகராதி. ஆக்சுவலி இது வந்து ஒரு டிக்ஷனரி தான். எல்லாமே தமிழ் டு தமிழா மீனிங் இருக்கும். இப்போ என்ன வார்த்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் திஸ் இஸ் அ தமிழ் டு தமிழ் டிக்ஷனரி. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புக்காக தெரிஞ்சிச்சு. இது வந்து வீரமாமுனிவர் எழுதுனது, ஸோ அதனால வாங்கினது. பட் நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் நோ. பட் நமக்கு என்னைக்காவது வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல அப்படின்னா பார்க்கலாம். பிகாஸ் தமிழ் டிக்ஷனரிஸ் ஆர் நாட் தட் பாப்புலர், அதனால வாங்கினது. அடுத்து இதுல என்னென்ன புக்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு அப்படின்னா, பெரும்பாலும் வந்து வண்ணதாசன் அண்ட் வண்ணநிலவன் புக்ஸ் வந்து நிறைய இருக்கும். ரெண்டு பேருமே சமகாலத்து எழுத்தாளர்கள் தான், நல்ல ஃப்ரெண்ட்ஸும் கூட. அதாவது விஷுவல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஒரு கதையை சொல்றோம், ஓகே தட்ஸ் ஃபைன். பட் கதையை சொல்றதை தாண்டி அந்த கதையோட செட்டப், அந்த நரேட்டர்ஸோட என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறது, அவங்க என்ன ஓட்டங்களை வந்து அப்படியே ஒரு படமா கொண்டு வர்றது அப்படின்னா இந்த மாதிரி ஆத்தர்ஸால தான் முடியும். let's get into the books. வாமு கோமுவோட நாயுருவி அப்படிங்கிற புக். இந்த புக்கு வந்து சூப்பரா இருக்கும். அகைன் இட்ஸ் பிரிட்டி ஹெவி சப்ஜெக்ட் இது. இங்க இருக்கிற தமிழ் எல்லாமே வந்து சில புக்ஸ் தான் நான் வந்து பிகினர்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதெல்லாம் வந்து இட்ஸ் பிரிட்டி ஹெவி. பட் நீங்க தமிழ் புக்ஸ் முன்னாடியே படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த புக்கு நீங்க கண்டிப்பா படிச்சு பார்க்கலாம். as I said earlier, வண்ணதாசனுடைய புக் இது. இதுவும் வந்து இது வந்து வண்ணநிலவனுடைய புக்கு. அடுத்து வந்து நான் தமிழ்ல சிறுகதை தொகுப்புகள் நிறைய வச்சிருப்பேன். நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும். கானா சுப்பிரமணியன் கானாசு அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய புத்தகங்களை சா கந்தசாமி அப்படிங்கிற ஆத்தர் தொகுத்திருக்காரு. சா கந்தசாமி அவர்களுடைய புக்கு என்கிட்ட இருக்கு. சாயாவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. சா கந்தசாமியும் ஒரு தமிழ சிறந்த எழுத்தாளர்கள்ல ஒருத்தர். அடுத்து வந்து அகெயின் ஐ ஹாவ் வண்ணதாசன், வண்ணநிலவன். அகெயின் மாறி மாறி இவங்க புக்ஸ் தான் இருக்கும். இதுல வந்து இன்ட்ரெஸ்டிங்கான புக் என்னன்னா ஜார்ஜ் ஆர்வெலுடைய 1984. கானாசு வந்து ஒரு நல்ல ரைட்டர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு சிறப்பான டிரான்ஸ்லேட்டர். இந்த 1984 வந்து என்னன்னா, இப்ப நம்ம பிக் பாஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பிக் பாஸுக்கு ஒரிஜினா இருந்ததே இந்த புத்தகம் தான். 1984 அப்படிங்கிற புத்தகம் தான். அதுல வந்து பிக் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும். அதை பார்த்து தான் ஹிந்தியில பிக் பாஸ் எடுத்தாங்க, ஹிந்தியை பார்த்து தமிழ்ல எடுத்தாங்க. ஸோ அது வந்து இங்கிலீஷ்ல படிச்சு பார்த்தப்ப எனக்கு கஷ்டமா இருந்தது படிக்கிறதுக்கு. ஸோ அந்த புக்கை எப்படியாவது படிக்கணும் அப்படின்னு தேடிட்டு இருந்தப்ப டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷன் இருந்தது. கானாசு கிட்ட ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இங்கிலீஷ் தமிழ் மாத்திரப்ப இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த நேம் இஸ் அதித்தி அப்படின்னா பெரும்பாலான டிரான்ஸ்லேட்டர்ஸ் வந்து பெயர் என்பது அதித்தி அப்படின்னு மாற்றி வச்சிருப்பாங்க. அது நமக்கு படிக்கிறதுக்கே ஒரு மாதிரி வியர்டா இருக்கும். அது கூகுள் டிரான்ஸ்லேட்ல போட்டு எடுத்த மாதிரி இருக்கும். பட் இவர் வந்து நமக்கு லிட்டரலா தமிழ் ஒரிஜினல் புக்ஸ் படிச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கு பக்கத்துல வந்து விலங்கு பண்ணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு. அதுவும் ஜார்ஜ் ஆர்வெலோட தான். இது வந்து நான் இங்கிலீஷ்ல படிச்சிருக்கேன். இங்கிலீஷ்ல அமேசான்ல கிடைக்கும், 40 ரூபாயோ என்னமோ தான். நான் வந்து ஒரு தடவை டெலிவரி சார்ஜ் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த புக்கை வாங்கினேன். 50 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ இந்த புக்கை நான் வேணான்னு சொன்னேன். பட் புக் ஃபேரில் வந்து 20 ருபீஸ் கூட கொடுத்தீங்கன்னா இந்த புக்கு கொடுக்குறேன்னாங்க. வேணான்னு சொன்னேன். பட் புக் அப்படி வேணான்னு சொல்லக்கூடாது. 20 ருபீஸ் என்ன எல்லாரும் வேணான்னு சொன்னேன் எப்படி அப்படின்னாங்க. ஸோ அதில் வந்து வழக்கம் போல் அந்த இந்த புக்ஸை வந்து எப்படி என் மண்டே கழுவி சோஷியல் மீடியாவில் வாங்க வச்சாங்களோ அதே மாதிரி இதே நான் வாங்கிட்டேன். பட் இட் வாஸ் வர்த் இட். தமிழே இந்த புக்கை படிக்கலாம், சூப்பராக இருக்கும். ரஸ்கின் பாண்டுடைய டிரான்ஸ்லேட்டட் புக் ஒன்றும் என்கிட்ட இருக்கு, கப்பலில் போகும் கனவு பயணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ரஸ்கின் மோன் வந்து இங்கிலீஷ் ரைட்டர் தான். ரஸ்கின் மோனோட இன்னொரு புக்கும் என்கிட்ட இருக்குங்க, வித் லவ் ஃப்ரம் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ரஸ்கின் மோன், ஆர்கே நாராயணன் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட சிமிலராக தான் எழுதுவாங்க. ஐ மீன் ரஸ்கின் மோனோட ரைட்டிங் ஸ்டைல் வந்து இன்னும் கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கும். பட் ரெண்டு பேருமே மெயின் டார்கெட் ஆடியன்ஸ் வந்து குழந்தைங்க அண்ட் அடல்ட்ஸ் அந்த மாதிரி. ஐ மீன் அடல்ட்ஸ் இந்த சென்ஸ் ஒரு இந்த 18, 19 அந்த ஸ்டேஜில் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களை எய்ம் பண்ணி எழுதப்பட்டது தான். பட் யார் வேணாலும் படிக்கலாம். அடுத்து வந்து பெருமாள் முருகனுடைய பூனாட்சி அப்படிங்கிற புக்கு. இது வந்து நிறைய அவார்டெல்லாம் வாங்கியிருக்கு இந்த புக்கு. ஒரு ஆட்டை பத்தின கதை. இது சூப்பராக இருக்கும் இந்த புக்கு படிக்கிறதுக்கு. டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து வந்து லாசராமமிர்தம் அல்லது லாசரா அப்படிங்கிறவருடைய புக்கு. அகெயின் பிரிட்டி ஹெவி புக்ஸ் இதெல்லாம். தமிழ் பிகினர்ஸா நீங்க இதெல்லாம் எடுத்துட்டு உட்கார்றப்ப உங்களுக்கு டெஃபினட்டா அவ்வளோ தூரம் உங்களுக்கு இது கனெக்ட் பண்ணிக்காது. இதே நீங்கள் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ரீடர் அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவருடைய அபிதா அப்படிங்கிற புக்கு வந்து பயங்கர ஃபேமஸ் அண்ட் நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். இந்த புக்கு சூப்பராக இருக்கும் படிக்கிறதுக்கு. அண்ட் கூப்பர் ராஜகோபாலன் இஸ் எட் அனதர் கிரேட் ரைட்டர். புனர்ஜென்மம் அப்படிங்கிற இந்த புக்கும் வந்து செம்மையாக இருக்கும் படிக்கிறதுக்கு. நல்ல ஒரு எப்படின்னா, நான் விஷுவல் ஆர்டிஸ்ட் வண்ணதாசன் வண்ணநிலவனை எப்படி சொல்லியிருந்தனோ அதே மாதிரி மக்களோட மனசை வந்து அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம மனசை அப்படியே உழுக்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க இவங்க. அதுதான் அவங்களுடைய ஹைலைட். அண்ட் மௌனியின் கதைகள். ஆக்சுவலி மௌனியின் கதைகள் வந்து பெரும்பாலும் முதல் தடவை படிக்கிறவங்களுக்கு என்ன இந்த மனுஷன் இப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு தான் தோணும். மௌனி வந்து ரொம்ப கம்மியான சிறுகதைகள் தான் எழுதியிருக்காரு. 24 கதை தான் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் மொத்தமாகவே அவர் எழுதியிருக்காரு. நமக்கு வந்து இப்போ அடல்ட்ஸாக இருக்கிறவங்க வந்து பெரும்பாலும் பல விஷயங்களை மண்டல போட்டு யோசிச்சுட்டே இருப்போம். இது என்ன பண்ணுவோம், அது என்ன பண்ணுவோம், அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம். பட் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறப்ப தான் இந்த மாதிரி மௌனியோடைய புத்தகங்கள்லாம் படிக்கிறப்போ நம்ம மனசில் அது ரொம்ப டீப்பாக இறங்கும். இதே நான் ஒரு சின்ன வயசில் படித்தேன்,
இவ்வளவு தூரம் இதை பத்தியே என்ன இவர் எழுதி வச்சிருக்காரு, இது என்ன ஒரு சின்ன விஷயத்தை பத்தி ஏன் இவ்வளோ விளக்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம யோசிப்போம். பட் நம்ம ஒரு மெச்சூரிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு இவர் ஏன் அவ்வளோ விளக்கியிருக்காரு அப்படின்னு தோணும். இட்ஸ் வெரி குட் புக், டெஃபினட்டா படிச்சு பார்க்கணும். தோப்பரவு சிவனோட அழகின் நெசவு அப்படிங்கிறது கதை புக் இல்ல, ஒரு கட்டுரைகளின் தொகுப்பு. அதாவது தமிழகம் வந்து எப்படி இருந்திருக்கு அந்த காலத்துல, சுருக்கமா சொல்லப்போனா சம்பளம் அப்படிங்கிற வார்த்தை எங்க இருந்து வந்தது, அதெல்லாம் நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதோட ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், நானே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த புக்ல இருந்தே நான் ஒரு 2-3 ஷார்ட்ஸ் பேசியிருக்கேன். ஒரு நல்ல நான் ஃபிக்ஷன் புக், டெஃபினட்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம். எட்டகேன் சாக்கந்தசாமியோட நவீன தமிழ் சிறுகதைகள், காஃபியர்களின் கதைகள். காஃபியர்களின் கதைகள் வந்து எப்படின்னா, இப்போதைக்கு ரொம்ப ஒரு பயங்கர சென்சிட்டிவான டாபிக்கா போய்கிட்டு இருக்க அந்த ஹிந்து முஸ்லிம் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் வந்து அந்த எப்படி வேறுபாடு வந்திருக்கு, அந்த வேறுபாடு ஏன் நம்ம பார்க்கக்கூடாது, அதெல்லாம் வந்து இந்த காஃபியர்களின் கதைகள் புக்ல சொல்லியிருப்பாங்க. பிரிட்டி சென்சிட்டிவ் டாபிக் டு டச், பட் நல்லா இருக்கும் படிச்சு பார்க்கறதுக்கு. இதுவும் ஒரு தமிழ் சிறுகதைகள் தொகுப்பு. நீங்க சிறுகதைகள் ஏன் படிக்கணும் அப்படின்றதையும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், லிங்க்ல கொடுக்குறேன். அதாவது நம்ம நிறைய ஆத்தர்ஸ் வந்து நமக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கும், பட் ஒரு புக்கு முழுசா வாங்கிட்டு நமக்கு அவங்களை பிடிக்கல அப்படின்னா செட் ஆகாது. பட் அதே வந்து நம்ம இந்த மாதிரி புக்ஸ் படிக்கிறப்ப நமக்கு அந்த ஒரு ஆத்தரோட ரைட்டிங் ஸ்டைல் நமக்கு ஓரளவுக்கு பிடி கிடைக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து காஞ்சனை அப்படிங்கிற கதை வந்து புதுமை பித்தனோட கதை. புதுமை பித்தனோட சிறுகதை தொகுப்பே நான் மொத்தமாக வச்சிருக்கேன். தமிழ்ல நீங்க பிகினரா இருக்கீங்கன்னா டெஃபினட்டா நீங்க ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய புக்கு புதுமை பித்தனுடைய புக்கு. அவர் வந்து பெரும்பாலும் சிறுகதைகள் மட்டும்தான் எழுதியிருப்பாரு. சூப்பரா இருக்கும். அவர் வந்து வாழ்ந்த காலம் ரொம்ப கம்மி தான், பட் அதுல வந்து ஒரு எழுதின கதைகள் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது டெய்லி வாழ்க்கையை வந்து ஒரு நகைச்சுவையோடையும், ஒரு எளிய மனிதர்களோட வாழ்க்கையை வந்து ஒரு நகைச்சுவையோடையும், அந்த கஷ்டத்தை வந்து கஷ்டம்னே தெரியாத அளவுக்கு ஒரு மாதிரி பூசி முழுகிறது அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்படி யாரால முடியும்னு கேட்டால் புதுமை பித்தனவர்களால் டெஃபினட்டா முடியும். நீங்க ஒரு பிகினர்னா இவருடைய புக்கை டெஃபினட்டா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். அண்ட் கீராஜனாரனோட 2 புக்ஸ் வச்சிருக்கேன். கீரானா இஸ் எட் அனதர் ரைட்டர் இன் தமிழ். பிகினர்ஸ் கண்டிப்பா படிக்க வேண்டிய ஒரு ரைட்டர். தாத்தா சொன்ன கதைகள் அப்படின்ற புக்கு வந்து எப்படி சொல்றது, இந்த கோழி ஏன் நிலத்தை தோண்டிட்டே இருக்கு, காக்கா ஏன் வானத்துல பறக்குது, அந்த மாதிரி விஷயங்களை தொகுத்து நாடோடி கதைகள் தான் மெயின் அவர் தொகுத்து எழுதியிருப்பாரு. சூப்பரா இருக்கும். இவருடைய அந்த கோபால கிராமம் அப்படிங்கிற புக்கு வந்து சாகித்ய அகாடமி அவார்டு வாங்குச்சு. ஆக்சுவலி கோபால கிராமம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் புக். செகண்ட் புக் வந்து கோபாலபுரத்து மக்கள் அப்படின்னு இதுக்கு ஒரு சீக்வலும் இருக்கு, பட் ஐ டோன்ட் ஹேவ் தி சீக்வல். என்னன்னா இது வந்து இந்த ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ஏரா இருக்கும் இல்லைங்களா, ஆங்கிலேயர்கள் எப்படி நம்ம நாட்டுக்கு வந்தாங்க, அதுக்கு முன்னாடி எப்படி நம்ம நாடு இருந்தது, அதெல்லாம் வந்து இவருடைய புக்ஸ்ல ரொம்பவே அழகா சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து விக்ரமாதித்தன் கதைகள் சூப்பரா இருக்கும். விக்ரமாதித்தன் கதைகள் வந்து குழந்தைகள்ல இருந்து ஆரம்பிச்சு பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் படிக்கலாம், எந்த வயசுக்காரங்க வேணாலும் படிக்கலாம், செம்மையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்திரா சுந்தரராஜன் செட் அனதர் ஃபேவரட் ஆத்தர். பேய் கதைகள்லாம் எழுதுவாரு. அவருடைய ஒரே ஒரு புக் தான் நான் வச்சிருக்கேன், கோட்டைப்புறத்து வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு புக்கு தான் என்கிட்ட இருக்கு. அண்ட் வால்காவிலிருந்து கங்கை வரை அப்படிங்கிறது எட்டனது சூப்பர் புக். இதுவும் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் ரொம்ப பிரபலமாக பேசப்பட்ட புக், பட் நம்ம வாங்கி படித்து பார்த்தாலும் சூப்பராக இருக்குது இந்த புக்கு. சார்ட் ஆஃப் அதே மாதிரி தான், கொஞ்சம் டார்க்கர் சைடில் இருக்கும் இந்த புக்கு. ஆனால் நீங்கள் படித்து பார்த்தீங்க, உட்காந்து படிக்கிறதுக்கு நிறைய பொறுமை வேணும் இந்த புக்கு, பட் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அது உங்களுக்கு. அகைன் நான் சொன்ன மாதிரி சிறுகதை தொகுப்புகள் வச்சிருக்கேன்ற மாதிரி தமிழ் ரயில் கதைகள், நாப்பிச்சமூர்த்தி தேர்ந்தெடுத்த கவிதைகள் அப்படிங்கிறது ஒரு கவிதை தொகுப்பு. கவிதை தொகுப்பு வந்து என்கிட்ட யார் யாரோடது இருக்குன்னா, பிச்சமூர்த்தி அவர்களுடையது, பிரான்சிஸ் கிருபா அப்படிங்கிற ரைட்டருடையது. பிரான்சிஸ் கிருபா கவிதைகளும் வந்து சூப்பரா இருக்கும். அடுத்து நான் வச்சிருக்கிற கவிதை தொகுப்பு வந்து நாமத்துக்குமர் அவர்களுடைய கவிதை தொகுப்பு. இந்த 3 தான் பெருமளவிலான என்கிட்ட இருக்கிற கவிதை தொகுப்புகள். சூப்பரா இருக்கும் 3 கவிதை தொகுப்புகளுமே. நீங்க தமிழ்ல பிகினர்ஸ்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து புயலிலே ஒரு தோணி அப்படின்னு பாசிங்கரம் அவர்களுடைய புக்கு. தமிழுடைய ஃபேமஸ் கிளாசிக் நாவல்ஸ்ல ஒண்ணு. கப்பல் பயணத்தை பத்தி ரொம்ப அழகா, இதை விட தமிழ எந்த புக்குமே விவரிக்கல அப்படின்னு நம்ம ஈஸியாவே சொல்லிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த புக்கு படிக்கிறதுக்கு. அகைன் ஐ ஹேவ் 111 அண்ட் கலாப்ரியா அவர்களுடைய 2-3 புக்ஸுமே என்கிட்ட இருக்கும். அவரும் ஒரு ரொம்ப நல்ல ரைட்டர். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அகைன் இந்திய சிறுகதைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கு நல்லா இருக்கும். இதுல வந்து கொஞ்சம் சிறுகதைகள் நிறையவே இருக்குது, ஒரு 40 கதைகள் கிட்ட இருக்கும். சூப்பரா இருக்கும். அடுத்து சுஜாதா அவர்களுடைய கதைகள் என்கிட்ட கம்மியாக தான் இருக்கும். சுஜாதா அவர்கள் நான் பெருசாக லைப்ரரியில தான் நான் படிச்சிருக்கேன் பெருமளவில். ஸோ என்கிட்ட சுஜாதா புக்ஸ் கம்மியாக தான் இருக்கும். சுஜாதா வந்து தமிழில் பிகினர்ஸ் படிக்க வேண்டிய ரைட்டர்ஸில் சிறந்த ரைட்டர்னு தாராளமாக சொல்லலாம் நம்ம. அடுத்து வந்து கானாசு, முன்னாடி நான் டிரான்ஸ்லேட்டர்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அவருடைய நாவல்கள் கலெக்ஷன் ஒன்று என்கிட்ட இருக்கு. அண்ட் முல்க்ராஜ் ஆனந்துடைய விடியல் முகம் வந்து டிரான்ஸ்லேட்டர் புக் இது, பட் நான் படித்தது கிடையாது. இது ரொம்ப நல்ல புக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், பட் எனக்கு படிச்சது இல்லைன்றதுனால பெருசாக தெரியல அதை பற்றி எதுவும். இதுதான் என்னுடைய லாஸ்ட் ரோ ஆஃப் புக்ஸ்.
இதில் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே மெஸ்அப் பண்ணி தான் இருக்கும். அது என்ன காரணம்னா ஸ்டார்டிங்லலாம் வந்து நான் பொறுமையாக அழுக்கிட்டு இருந்தேன், கீழே வர வர பொறுமை போயிடுச்சு. ஸோ கொஞ்சம் மிக்ஸ்அப் பண்ணி வச்சுட்டேன். ப்ளீஸ் அட்ஜஸ்ட். 1001 இரவுகள் அப்படிங்கிறது இந்த அரேபியன் நைட்ஸ் இங்கிலீஷ்ல கூட வந்திருக்கு. அதாவது பல குட்டி கதைகள் சேர்த்த ஒரு பெரிய புக்கு, சூப்பரா இருக்கும் படிக்கிறதுக்கு. மிக முக்கியமா இந்த 1001 இரவுகளும் சரி, இந்த விக்ரமாதித்தன் வேதாளம் கதைகளும் சரி, குழந்தைங்க டெஃபினட்டா படிக்கலாம். அவங்க வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா நீங்க கண்டிப்பா வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு இந்த புக்ஸை. இது வந்து மக்சம் கார்த்திக் அவர்களோட தாய் அப்படிங்கிற புக்கு, த மதர் அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய இங்கிலீஷ் வெர்ஷனும் அவைலபிளா இருக்கு. சூப்பரா இருக்கும் படிக்கிறதுக்கு. ஒரு நல்ல கிளாசிக் புக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து பூமணி அப்படிங்கிறவருடைய நைவேத்தியம் அப்படிங்கிற புக்கு. பூமணியோட புக்ஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கும். பட் நான் இது ஒன்று தான் படிச்சிருக்கேன். சூப்பராக இருக்கும் படிக்கிறதுக்கு. இது வந்து நீங்கள் கொஞ்சம் as I said earlier அட்வான்ஸ்டு ரீடர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் பூமணி அவர்களுடைய புக்கெல்லாம். அடுத்து இருக்கிற வண்ணதாசன் அவர்களுடைய புக் வந்து நீங்கள் பிகினர்னா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் வண்ணதாசன் அண்ட் வண்ணநிலவன் ரெண்டு பேருடைய புக்ஸுமே நீங்கள் பிகினர்னா சூப்பராக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கலெக்ஷனில் அல்லாது நான் பிகினர்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு புக் யாருடையது அப்படின்னா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய புத்தகங்கள். அவருடைய புக்ஸ் வந்து நான் வெரி சாட்டி லைப்ரரியில் மட்டும்தான் எடுத்து படிச்சிருக்கேன். என்கிட்ட எந்த புக்குமே கிடையாது. பட் இவங்கெல்லாம் கூட ஓரளவுக்கு நம்ம கிளாசிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எஸ் ராமகிருஷ்ணன் வந்து இந்த டே டு டே லைஃப் வந்து ரொம்ப அழகாக எழுதியிருப்பாரு. அவர் புக்ஸில் இந்த மாதிரி சோகம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஒரு நல்ல ரைட்டர். எப்படி சொல்கிறது அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ரேண்டமாக போகிறோம், அவருடைய ஏதாவது ஒரு புக் எடுத்தோம்னா நம்மளால் அது கீழே வைக்கவே முடியாது. நீங்கள் ரீடராகவே இல்லை அப்படின்னா கூட அவர் புக்கை எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து டெஃபினட்டாக நீங்கள் 100 பக்கம் இருக்குது அந்த புக்கில் அப்படின்னா நீங்கள் ஒரு 50 பக்கமாவது படிச்சுட்டு தான் கீழே வைப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ரைட்டர். அடுத்து வந்து லியோ டால்ஸ்டாய் கதைகள். லியோ டால்ஸ்டாய் வந்து ஒரு அந்த காலத்தில் ஒரு செமையான ரைட்டர். லியோ டால்ஸ்டாய் வந்து இவங்க எல்லாருக்குமே முன்னாடி வந்த ரைட்டர். மீன்ஸ் ஏர்லி 19th centuryல வந்து ஒரு ரைட்டர். இது வந்து அவருடைய கதைகளுடைய தமிழ் வெர்ஷன் தான் நான் வச்சிருக்கேன். பட் இந்த கதை சூப்பராக இருக்கும். இந்த புக்கில் இருக்க எல்லா கதைகளுமே நல்லா இருக்கும். அடுத்து வந்து ரூமியோட தாகம் கொண்ட மீன் ஒன்று. ரூமி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் கவிதை தொகுப்புகளே நான் ரூமியும் சொல்லியிருக்கணும். ரூமி வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் ரீடர்ஸ் தான் படிக்க முடியும். பட் ரொம்ப நல்லா இருக்கும். ரூமி எதுக்காக ரொம்ப பாப்புலராக யூஸ் ஆகிருக்காரு அப்படின்னா, நம்ம இந்த இன்ஸ்டாகிராம்லாம் ஃபோட்டோ போடுவோம்ல, ஃபோட்டோ போட்டு அதுக்கு கீழே வந்து ஏதாவது ஒரு 2-3 வரி எழுதணும் அப்படின்னா ரூமியோட எதையாவது எடுத்து நீங்கள் போட்டுட்டீங்கன்னா நம்ம வந்து நம்மளை வந்து ஒரு ஹை லெவல் பர்சன் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஜோக்ஸ் அப்போ. அடுத்து வந்து நான் சுஜாதா அவர்களுடைய தேர்ந்தெடுத்த சிறுகதைகள் வச்சிருக்கேன் நான். இது வந்து 2ஆம் தொகுதி தான். பட் இதில் வந்து ஆக்சுவலி 3 தொகுதிகளும் என்னமோ இருக்கு. என்கிட்ட இருக்கிறது 2ஆம் தொகுதி மட்டும்தான். புதுமைப்பித்தன் கதைகள் நான் அங்கேயே சொன்னது தான். அண்ட் இது வந்து 50 greatest short stories. இது வந்து ரூபா பப்ளிகேஷன்ஸ் உடைய புக்கு. இதுலேயும் வந்து இந்த ஃபேமஸ் ரைட்டர்ஸுடைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் இதுலேயும் இருக்கும். அண்ட் நான் இப்போ புதுசாக ட்ரை பண்ணது வந்து பிரேம்சந்த் அப்படின்ற ரைட்டர். ஆக்சுவலி இவர் வந்து ஒரு ஹிந்தியில் பயங்கர ஃபேமஸான ரைட்டர். இவருடைய சிறுகதைகள் வந்து 2 தொகுதிகள் எனக்கு கிடச்சிச்சு. இதுவும் நான் புக் ஃபேரில் தான் வாங்கினேன். பட் ரொம்ப நல்லா இருக்கு படிக்கிறதுக்கு. சார்ட் ஆஃப் கொஞ்சம் ஹியூமரஸாக ஃபன்னியாக கொஞ்சம் ரெலவெண்ட்டாக தான் இருக்குது. நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ரீடிங் திஸ் புக்ஸ். ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து வந்து ஆண்டன் செக்கோவ் வந்து எட் அனதர் சூப்பர்பான ஆத்தர். இதுவும் வந்து டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷன் தான். இவருடைய கதைகளும் வந்து ரொம்ப பாப்புலர். ஆண்டன் செக்கோவ் கதைகள் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ வந்து மனுஷங்களோட இயல்பு வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறக்கூடியது தான். அது வந்து எப்படியெல்லாம் மாறுது அப்படிங்கிறது இவருடைய கதைகள் மூலமாக நம்ம படிச்சே தெரிஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். அண்ட் இது வந்து ஜேன் ஆஸ்டினோட 2 more books என்கிட்ட இருக்கு. அண்ட் இது வந்து மேன்ஸ்ஃபீல்ட் பார்க். நான் மேலே ஒரு குட்டி புக்கு காட்டினேன் இல்லைங்க, அதோடைய எலாபரேட்டட் வெர்ஷன் தான் இது. அண்ட் நார்த்தங்கர் அப்பே வந்து அவங்களுடையது தான். இது ரெண்டுமே நான் படிக்கல இப்போ வரைக்கும். சீக்ரெட் கார்டன் அப்படிங்கிற புக்கு வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் கிளாசிக்ஸ். ஒரு 3 குழந்தைங்க சேர்ந்து ஒரு சீக்ரெட்டாக ஒரு கார்டனை வளர்க்குதுங்க, அதுதான் கதை. பட் ரொம்ப நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு. குழந்தைங்களுக்கான கதை அப்படின்னாலுமே அடல்ட்ஸை நம்ம படிக்கிறப்பவே வந்து இது சூப்பராக இருக்கும். அண்ட் ஷேக்ஸ்பியருடைய ஒரு புக் என்கிட்ட இருக்கு. ஷேக்ஸ்பியருடைய 1-2 புக்ஸ் இருக்கு என்கிட்ட. ஷேக்ஸ்பியர்லாம் வந்து ஒரு காலத்தில் லாங்குவேஜ் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு தெரியாமல் நான் வாங்கினது. பட் இப்போ படித்தாலும் லாங்குவேஜ் கஷ்டமாக தான் இருக்குது. மேபி இட்ஸ் ஜஸ்ட் ஹிஸ் ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஷேக்ஸ்பியர். ஆனால் ஷேக்ஸ்பியர் வந்து ரொம்ப விரும்பி படிக்கிறவங்க இருக்காங்க. பட் கொஞ்சம் லைட்டாக டக்குன்னு படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஷேக்ஸ்பியர் இஸ் நாட் மச் ரெக்கமெண்டட். பட் இந்த ஒத்தெல்லோ அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சோகமான ஒரு காதல் காவியம். சோகமான காதல் காவியங்கள் லிஸ்ட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இது இருக்கும். அந்த ரோமியோ ஜூலியட் மாதிரியே இதுவும் கண்டிப்பாக இருக்கும். இது வந்து சுஜாதா அவர்களுடைய குட்டி புக்ஸு. 5 புக் இருக்குது. இதில் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பக்கம் 30 பக்கம் தான் இருக்கும். பட் ஒன்றுமே வந்து 30 ரூபாய்க்கு நான் புக் ஃபேரில் வாங்கினேன். எட்டகேன் 5 books into 30 rupees. ஒன்று மட்டும் 40 rupees என்னமோ இருக்கும். லைக் இந்த மொத்த கலெக்ஷனும் வந்து ஒரு 250 rupeesக்குள்ளே இருக்கும். அண்ட் எட் அகேன் ஐ ஹேவ் 1 more சுஜாதா. மீண்டும் தூண்டில் கதைகள். இதுவும் வந்து கதையெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும். தூண்டில் கதைகளில் என்ன ஹைலைட் அப்படின்னா, கதை மொத்தத்தையும் படிக்கிறப்ப நமக்கு ஒரு மூடு இருக்கும்.
கதையோட கடைசி வரி வந்து அந்த மொத்த கதையோட டோனையே மாற்றி விட்டுரும். அந்த மாதிரி இருக்கும் இந்த கதைகள் எல்லாமே. அடுத்து வந்து ஹிந்தி நடிகர் ராஜ் கபூர் அப்படிங்கிறவர், அவருடைய பொண்ணு எழுதின புக் இது. அவரை பற்றி ராஜ் கபூர் கேள்விப்பட்டிருக்கேன், ஸோ படித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். பாதி தான் படிச்சிருக்கேன், எதுவும் நான் ஃபுல்லாக படிக்கலை. அண்ட் ஜித்து கிருஷ்ணமூர்த்தி வந்து நான் என் ஸ்கூல் டேஸில் படிக்க ஆரம்பிச்சது. இதுவும் வந்து சார்ட் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் ஃபிலாசபி அப்படி தான் போகும். ஜித்து கிருஷ்ணமூர்த்தியோட 2 இருக்கு என்கிட்ட, திங்க் ஆன் தீஸ் திங்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஃப்ரீடம். முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த ஃபிலாசபி திங்ஸ் எல்லாம் படிப்பீங்க, இல்லை செல்ஃப் ஹெல்ப் இந்த மோட்டிவேஷன்லாம் படிப்பீங்கன்னா டெஃபினட்டாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான்சி ட்ரூ வந்து நான் இதெல்லாம் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ வாங்கின புக்குன்னு நினைக்கிறேன். இந்த நான்சி ட்ரூ, ஃபேமஸ் பை, இது மாதிரி இன்னொன்று ஒரு ஹார்டி பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் வரும். இதெல்லாமே வந்து டிபிக்கல் குழந்தைங்க புக்ஸு. அகைன் 1001 இரவுகளில் விக்ரமாதித்தன் கதைகள் சொன்ன மாதிரி தான். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக அதை ரெக்கமெண்ட் பண்ணலாம். டாஸ்டாயெவ்ஸ்கி அவர்களுடைய கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட், தமிழில் வந்து குற்றமும் தண்டனையும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இதுவும் வந்து சூப்பராக இருக்கும். கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் தலைப்பு சொல்கிற மாதிரி தான், கொஞ்சம் லைட்டான புக்கெல்லாம் கிடையாது. இது சார்ட் ஆஃப் வெரி ஹெவி புக். படிச்சு முடிக்கிறதுக்கும் டெஃபினட்டாக டைம் ஆகும், பட் ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும். அண்ட் ஐ ஹவ் பாரதிதாசன் கவிதைகள் இருக்கேன் என்கிட்ட. இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் கிளாசிக் லே மிசரபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பழைய புக்கு கடையில் வாங்கினேன். ஆக்சுவலி வாங்கி நான் மைண்ட் பண்ணியிருக்கேன். இதை வாங்கினப்போ 15 rupeesக்கும் என்னமோ வாங்கினேன். திஸ் இஸ் மை என்டையர் புக் ஷெல்ஃப் டூர். இது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.